எல்லாம் நம்ம ஆளுங்கதான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். இப்போ இந்த சம் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா from the following particulars how will the item subscription will appear in the income and expenditure account for the year ended கேட்டிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் போட தேவையில்ல, வெறும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும் தான் ரெடி பண்ண போறோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் 2018 பார்த்துட்டீங்கன்னா 16,000 கொடுத்துருக்காங்க. பட் இதுல என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2018 இல்லையா, இதோட ப்ரீவியஸ் இயரா இருக்கிற 2017 இருந்து ஒரு 3,000 rupees இன்க்ளூட் ஆயிருக்கு. அதை தாண்டி 2019 இருந்து ஒரு 5,000 rupees வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்ல வேற பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4,000 rupees வர வேண்டிய காசு இருக்கு. லாஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரிசீவ் இன் அட்வான்ஸ், அதாவது இந்த வருஷத்துக்கு பதிலாக லாஸ்ட் இயர் ரிசீவ் ஆன ஒரு 2,000 rupees வந்து கணக்குல வந்து வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த இயர் வந்து நமக்கு 16,000 தான். பட் 16,000 நமக்கு இந்த 3,000 வந்து தேவையில்லை, ஏன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர், ஆனால் 3,000 தூக்கிடுவோம். ஸோ 16 3 போச்சுன்னா 13,000 இருக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட் இயராக இருக்கிறது வேற வந்து ஒரு 5,000 rupees இருக்கு. ஸோ இவரு நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் இயர் போடும்போது இந்த 5,000 நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம், அதனால இவரு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வருஷம் நமக்கு வர வேண்டிய காசு ஒரு 4,000 இருக்கு. ஸோ வந்து 13 5 போயிடுச்சுன்னா ஆல்ரெடி இப்போ இவர்கிட்ட 8,000 இருக்காப்ல, இப்போ ஒரு 4,000 ஜாயின் பண்ணிருக்காப்ல. ஸோ 12,000 rupees வந்துருக்காரு. இதை தாண்டி இந்த வருஷத்துக்கு பதிலாக போன வருஷமே ரிசீவ் ஆனது ஒரு 22,000 rupees இருக்கு. ஸோ அவரை நம்ம போன வருஷம் கணக்குல சேர்த்திருக்க மாட்டோம், அதனால இந்த வருஷம் கணக்குல சேர்க்கிறோம். ஸோ டோட்டலா நமக்கு வந்து 14,000 சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டா வந்து வந்துருக்கு.